அத்தியாயம் 8. மரணப்பொறி. அரக்கு மாளிகை சதி. தருமனுக்கு இளவரச பட்டம் சூட்டப்பட்டதைக் கண்டு துரியோதனனை மெஞ்சில் எரிந்த பொறாமை தீ ஸ்தினாபுரத்தின் அரண்மனையையே சுட்டெரிக்கத் தொடங்கியது. தந்தை திருதராட்டிரனை சந்தித்து தனக்கு சுதந்திரமான உரிமைகள் வேண்டும் என்று வற்புறுத்தினான். மகனின் இந்த கடுமையான வார்த்தைகள் அந்த பார்வையற்ற மன்னனின் மனத்தில் பெரும் சஞ்சலத்தை ஏற்படுத்தின. ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தால் இவர்களுக்குள் பகை வளரும். இரு சாராருக்கும் தனித்தனியாக பொறுப்புகளை கொடுத்து பிரித்து வைப்பதே நல்லது என்று பீஷ்மரும் விதுரரும் வருத்தத்தோடு அறிவுரை கூறினர். ஆனால் இரும்பு கோட்டை போன்ற பாதுகாப்பான வீடாக இருந்தாலும் அதன் கதவுகளை சிறிதளவு திறந்து வைத்தால் கொடிய விலங்குகளும் திருடர்களும் நுழைந்து விடுவார்கள் அல்லவா? அதுபோல திருதராட்டிரனின் சஞ்சலப்பட்ட மனத்திற்குள் சகுனியும் கர்ணனும் துரியோதனனும் தங்கள் வஞ்சக நஞ்சை மெல்ல மெல்ல பாய்ச்சினர். என் மக்கள், பாண்டுவின் மக்கள் என்ற சுயநல பாகுபாடு அந்த பேரரசனின் அகக்கண்களையும் முழுமையாக குருடாக்கியது. அஸ்தினாபுரத்தில் இந்த வஞ்சக நாடகம் நடந்து கொண்டிருக்க பாஞ்சால நாட்டில் ஒரு மாபெரும் அறம் அரங்கேறிக் கொண்டிருந்தது. துரோணரை கொல்வதற்காகவே யாகத்தீயில் அவதரித்தவன் துட்டத்துய்மன் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதே துட்டத்துய்மன் துரோணரிடமேவே வந்து தனக்கு போர்க்கலைகளை கற்றுத்தருமாறு வேண்டினான். தன் உயிருக்கு யமனாக வந்தவன் என்று தெரிந்தும் துரோணர் அவனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டார். உண்மையான ஆசான் தன்னை அழிக்க வரும் பகைவனுக்கும் தன் வித்தையை ஒளியாமல் கற்பிப்பான் என்பதை நிரூபித்தார் அந்த மாபெரும் குரு. ஒருபுறம் அரியணைக்காக சொந்த சகோதரர்களை அழிக்க நினைக்கும் கௌரவர்கள், மறுபுறம் தன்னை கொல்ல வந்தவனுக்கும் வித்தை கற்றுத்தரும் ஆசான். தர்மத்தின் தராசு எங்கே தாழ்ந்தது என்று காலம் பார்த்து கொண்டிருந்தது. அஸ்தினாபுரத்தில் சகுனியும் துரியோதனனும் இணைந்து ஒரு குரூரமான திட்டத்தை தீட்டினர். புரோசனன் என்ற கொடிய அமைச்சனை தங்கள் சதிக்கு துணையாகச் சேர்த்துக் கொண்டனர். வாரணாவதம் என்ற அழகிய நகரத்தில் பாண்டவர்களை தங்க வைக்க வேண்டும். அங்கு அவர்களுக்கு ஓர் அரண்மனையை கட்டிக் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த அரண்மனை அரக்கு, நெய், மரப்பிசின் போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இரவோடு இரவாக அந்த மாளிகைக்கு தீ வைத்து பாண்டவர்களை சாம்பலாக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டப்பட்டது. இந்த சதித்திட்டத்திற்கு திருதராட்டிரனும் தலையசைத்தான். தருமனை அழைத்து, மகனே, நீங்களும் கௌரவர்களும் ஒரே இடத்தில் இருந்தால் போட்டி வளரும். எனவே நீங்கள் வாரணாவத நகரத்தில் சென்று உங்கள் ஆட்சியை நடத்துவதே நல்லது என்று பாசமாக பேசி அனுப்பி வைத்தான். தந்தையின் சொல்லை தட்டாத தருமன் தன் தாய் குந்தியோடும் தம்பிகளோடும் வாரணாவதம் புறப்பட்டான். வாரணாவதத்தில் பாண்டவர்களுக்காக கட்டப்பட்டிருந்த அந்த புதிய மாளிகை அவர்களை வரவேற்றது. வெளியே பார்ப்பதற்கு பளிங்கு மாளிகை போல காட்சியளித்தாலும் உள்ளே நுழைந்தவுடனேயே வீமனுக்கு ஒருவிதமான சந்தேகம் தோன்றியது. சுவர்களில் எங்கும் உலர்ந்த மரப்பிசின் மற்றும் நெய்யின் வாடை லேசாக வீசிக்கொண்டே இருந்தது. பகலில் சுட்டெரிக்கும் சூரியனின் வெப்பம் படும்போதெல்லாம் அந்த மாளிகையின் சுவர்கள் லேசாக உருகுவதையும் வீமன் கூர்ந்து கவனித்தான். தங்களை கொல்வதற்காகவே வடிவமைக்கப்பட்ட மரணப்பொறி இது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அங்கே தங்கியிருந்த அமைச்சன் புரோசனனின் அளவுக்கு அதிகமான பணிவும் அவனது கள்ளச்சிரிப்பும் அந்த சந்தேகத்தை உறுதி செய்தன. அந்த நாட்கள் நரகத்தை விட கொடியதாக இருந்தன. இரவில் தன் தாய் குந்தியும் சகோதரர்களும் ஆழ்ந்து உறங்கும் போது வீமன் மட்டும் தூங்காமல் கையில் கதாயுதத்தோடு விழித்திருப்பான். எந்த வினாடியில் தீ வைக்கப் போகிறானோ என்ற பயம் ஒவ்வொரு இரவும் யமன் வாசலில் வந்து நிற்பது போன்ற பதைப்பதைப்பை கொடுத்தது. அப்போதுதான் விதுரனால் ரகசியமாக அனுப்பப்பட்ட ஒரு தச்சன் வீமனை சந்தித்தான். வீமசேனா, உங்களை உயிருடன் எரிக்கவே இந்த மாளிகை அரக்கினால் கட்டப்பட்டுள்ளது. ஆனால் விதுரரின் கட்டளைப்படி இந்த மாளிகையின் மையத்தூணுக்கு கீழே காட்டிற்குச் செல்லும் ஒரு ரகசிய சுரங்கப்பாதையை நான் அமைத்துள்ளேன். ஆபத்து வரும்போது தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த வஞ்சக திட்டத்தை உடைத்தான். ஆபத்து எந்த ரூபத்தில் வரும் என்று வீமன் காத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் இரவு பாண்டவர்கள் காட்டில் நீண்ட நேரம் வேட்டையாடி திரும்பி களைப்போடு உறங்கச் சென்றனர். அங்கே புரோசனன் தன் திட்டத்தை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருந்தான்.
அவனோடு சதியால் தூண்டப்பட்ட ஒரு வேட்டு வெச்சியும் அவளது 5 மகன்களும் வந்து தங்கியிருந்தனர். பாண்டவர்கள் உறங்குவதாக நினைத்து புரோசனன் தீ வைக்க காத்திருக்க முந்திக் கொண்டான் வீமன். சதிகாரர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த அரக்கு மாளிகையின் நாலாபுறமும் வீமனே தீயை வைத்தான். அடுத்த வினாடி மாளிகையின் சுவர்களில் பூசப்பட்டிருந்த நெய்யும் அரக்கும் தீயோடு இரண்டர கலந்தன. காதை கிழிக்கும் பேரொளியோடு தீப்பிழம்புகள் ஆகாயத்தை நோக்கி எழுந்தன. சுற்றும் முற்றும் தீ, சுவாசிக்க முடியாத அளவுக்கு கரும்புகை. சுவர்கள் உருகி நெருப்பு குழம்பாக கீழே சரிந்தன. மரண ஓலங்கள் மாளிகையை நிரப்பின. நெருப்பின் வெப்பம் உடலை பொசுக்க தொடங்கியது. தீ மாளிகையை முழுமையாகச் சூழ்வதற்குள் வீமன் பாய்ந்து சென்று அந்த மையத்தூணின் கீழிருந்த சுரங்கத்தை திறந்தான். மூச்சு திணறும் அந்த நெருக்கடியான வினாடியில் தன் தாய் குந்தியையும் சகோதரர்களையும் தன் அகன்ற தோள்களில் தூக்கிச் சுமந்து கொண்டு அந்த இருண்ட சுரங்கப் பாதைக்குள் பாய்ந்தான் வீமன். அவர்கள் பூமிக்குள் இறங்கிய மறுகணம் மாபெரும் சத்தத்தோடு அந்த அரக்கு மாளிகை தரைமட்டமாக இடிந்து விழுந்தது. புரோசனனும் அந்த 5 வேடர்களும் அவர்கள் தாயும் அந்த நெருப்புக் குழம்பில் துடிதுடித்து உடல் கருகினர். பொழுது விடிந்தது. மாளிகை எரிந்து சாம்பலாகி இருந்தது. அங்கே கருகி கிடந்த ஒரு பெண் மற்றும் 5 ஆண்களின் உடல்களை பார்த்த உலகமும் அஸ்தினாபுரத்து மக்களும் குந்தியும் பாண்டவர்களும் எரிந்து சாம்பலாகிவிட்டார்கள் என்று கதறி அழுதனர். பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்று எண்ணி துரியோதனனும் சகுனியும் ஊரோடு சேர்ந்து கொண்டு போலியாக கண்ணீர் விட்டு அழுதார்கள். விதுரனுக்குத்தான் அமைத்த சுரங்கத்தின் மீது நம்பிக்கை இருந்தாலும் பாண்டவர்கள் தப்பினார்களா என்ற ஒரு சிறு பயம் மனதை வாட்டியது. எரியுண்ட அந்த அரக்கு மாளிகையைப் போலவே அஸ்தினாபுரத்தின் ஒற்றுமையும் தர்மமும் முற்றிலும் சாம்பலாகி போயின. அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிய பாண்டவர்கள் என்ன ஆனார்கள்? இருளும் ஆபத்தும் நிறைந்த அந்த கொடிய வனத்தில் அவர்கள் சந்திக்கப் போகும் அந்த பயங்கரமான அரக்கன் யார்? மகாபாரதத்தின் அடுத்த பக்கங்களை புரட்ட புராணா ஸ்டோரிஸ் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். இத்தொடரின் முந்தைய அத்தியாயங்களை நீங்கள் காணவில்லை என்றால் திரையில் தோன்றும் காணொளி தொகுப்பினை பாருங்கள். கதையின் தொடர்ச்சியை அறிந்து கொண்டால் வரவிருக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு எளிதாக விளங்கும். இன்றைய அத்தியாயம் குறித்த உங்களின் கருத்துக்களை மறக்காமல் கீழே பதிவிடுங்கள். கதையில் நிகழ்ந்தவை குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்பதை அறிய நாங்களும் ஆவலாக உள்ளோம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.